கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்பி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வேலைக்காக அவர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியத்தை அவரே அல்லாமல் ஒருத்தரால் அறிந்து கொள்ள முடியாது என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக அநேக ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நாம் விரும்புகிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமான காரியங்களை செய்வதற்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையில் சிமியோனுங்கிற மனிதன் தேவாலயத்தில் இரவும் பகலும் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக செபித்து கொண்டிருந்த வாழ்க்கையில் அவன் விரும்பினபடியாக இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகையில் தன்னை வெளிப்படுத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவருடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டு மகிமைப்படுத்தும்படியாக சிமியோனுக்கு கிருபை பாராட்டின தெய்வம் இன்னைக்கு அவருடைய வேலைக்காக காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் தன்னையே வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலோர் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. அதே போலதான் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, இரவும் பகலும் தேவாலயத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன்னை முதலாவது வருகையில் வெளிப்படுத்தினது குறித்து லூக்கா 2வது அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுத்தி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியாதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இன்றைக்கி சிமியோனை போல அன்னாலை போல தேவ சமூகத்தில் இரவும் பகலும் அவருக்கு பிரியமான காரியங்களை வேத பிரமாணங்களை நிறைவேற்றுகளாக இருப்போம். ஏன்னா அவருக்காய் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிற காரியத்தை அவரே இல்லாமல் ஒருத்தரும் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆச்சரியமான வழியில் நடத்துவதற்கு தான் ஆண்டு அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிமியோனுக்கும் நாளுக்கும் வெளிப்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினது போல சுவாமி, உமக்காய் காத்திருக்கிற எங்க வாழ்க்கையிலும் உடைய கிருபையினால இறங்கி நாங்கள் வேண்டுகிறதுக்கு விரும்புகிறதுக்கு அதிகமான காரியத்தை செய்து இந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுதும் மகிழ்ந்திருக்கும்படியாகவும் சாட்சி பகிரும்படியாகவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற உயர்த்தும்படியான கிருபை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.